இங்கே மரப்பயிரெலாம் வச்சுருக்கேன். தண்ணி விட்டு ஒரு 10 நாளுக்கு மேலே ஆச்சு. ரொம்ப காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. வெயில் பயங்கரமான வெயிலுங்க. 4:30க்கு தான் வெளியிலே மாடை கட்ட வேண்டியது இருக்குது. 3 மணிக்கு பால் பேசிடுவோம். 4:30 ஆகிடுது. கடுமையான வெயில் இந்த சித்திரையில் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் நமக்கு சோதிக்கலை, இருந்தாலும் ஸ்வெட் ஆகுது. நல்லா தவிப்பெல்லாம் ஆகலை. மற்ற நகரத்தில் வாழ்கிற மக்கள் மாதிரி வெயில் அடிக்குது அந்த மாதிரி பயம்லாம் இல்லை. நல்லா தான் இருக்குது. உடம்புல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம். அங்கே பார்த்தோன்னா தெரியும், அப்படியே தண்ணி பாய்ச்சிக்கிட்டே 2 வேலை பார்க்குறேன். தண்ணி பாய்ச்சுறேன். அப்புறம் நம்ம ஆடுகள்லாம் இருக்குது. அது ஓரமாக தென்னை மரத்தில் கட்டி வச்சுருக்கேன். அங்கே இந்த பக்கம் நம்ம குட்டிகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. ஏன்னா பக்கமாக பார்த்துக்கணும். இப்படி தான் சிக்கி வந்து பார்த்தீங்களா, சிக்கிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இப்படி தான் முன்னாடி ஒரு ஆடு நாங்கள் இழந்திருக்கோம். ஒரு குட்டியை இப்படி ஓடையில் இருந்த இடத்துல தான் கட்டி வச்சு எங்கள் அப்பா கட்டி வச்சுட்டு போயிருந்தார். தெரியாமல் தான் அது கழுத்தில் சிக்கி இறந்து போயிடுச்சு. அதனால் நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்ருக்கேன். தண்ணி பாயுது. தாரெல்லாம் நல்லா போட்டிருக்கு. முன்னாடி நிறைய தார் வெட்டி சாப்பிட்ருக்கோம். ரஸ்தாளி தான் இது. இப்போ பூம்பழம் ஒரு தார் வெட்டி பழுக்க வச்சுருக்கோம். நாளைக்கு சாப்பிட்றலாம்.